எப்பாடுபட்டாவது திமுக வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய அரசியல் திட்டம். அமித்ஷா வெளிப்படையாகவே செய்த இப்பாடுபட்டாவது திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அமித்ஷா பாஜக RSS தெளிவா இருக்கு. இப்ப யார் ஆட்சிக்கு வர வேண்டும்? எடப்பாடி வர. ஆனா அதுல பாஜகவுக்கு என்ன லாபம் வந்துட போகுது? என்னன்னா ஆக மொத்தம் ஒரு திராவிட கட்சியை வீழ்த்தணும், அதுக்கு இன்னொரு திராவிட கட்சியை கையில் எடுக்கிறாங்க. ஆனா எடப்பாடியை முதல்வராக்குவதற்காக பாஜக வேலை செய்யுமா? இல்ல, செய்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா இந்தியா கூட்டணியினுடைய பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 சீட்டு ராகுல் பிரதமராக்குவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து 40 சீட்டு கொடுக்கிற கட்சி திமுக. அப்ப திமுகவை தானே எதிர்க்கணும், திமுகவை தானே இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறாமல் செய்ய வேண்டிய வேலை எது யார்கிட்ட இருக்கு? அமித்ஷா இருக்கு. அப்போ அமித்ஷா யார் வரக்கூடாது, யார் வர வேண்டும்?